அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு இயல் 3ல் அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சு. முத்து. அறிவியலால் ஆள்வோம். ஆசிரியர் பாடக்குழு. கணியனின் நண்பன். இது ஒரு உரைநடை. ஒளி பிறந்தது. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இது இலக்கணம். சரிங்களா? இப்போ இந்த 3வது இயலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒளி பிறந்தது. அப்துல் கலாமுடன் ஒரு நேர்காணல். மாணவர்கள் பேசுகிற மாதிரி இடம்பெற்றிருக்கும். இந்த பாடம் நம்ம படிக்க போகிறோம். அடுத்தது ஒரு இலக்கணம் படிக்க போகிறோம். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இன்னைக்கு நம்ம படிக்கலாம். ஒளி பிறந்தது, அப்துல் கலாமுடன் நேர்காணல். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. லைட் வாட்சாக இருந்தாலும் காலம் சரியாக காட்டும். லைட் வாட்சாக இருந்தாலும் காலம் சரியாக காட்டும். லைட்னா நமக்கு தெரியும், தமிழில் விளக்கு. வாட்ச்னா வாட்ச் கடிகாரம் இல்லை, வாட்சன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாட்சுன்னு ஒரு ஷார்ட்கட் புரிதலுக்காக எழுதியிருக்கேன். லைட் வாட்சாக இருந்தாலும், லைட்னா விளக்கு, வாட்ச்னா வாட்சன். காலம் அப்படிங்கிறது கலாம் ஐயா இருக்கார் இல்லையா, அதுதான் காலம் அப்படின்னு நான் அந்த வார்த்தைகளுக்காக எழுதியிருக்கேன். லைட் வாட்சாக இருந்தாலும் காலம் சரியாக காட்டும். சரி, இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கலாமுக்கு, அப்துல் கலாம் ஐயா இருக்கார் இல்லையா, அவருக்கு பிடித்த நூல் எதுனா லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி. அதாவது அதுக்கு தான் வாட்சன், லைட்டு, விளக்கும் வாட்சும் மேட்ச் பண்ணணுங்கிறதுக்காக இதை எழுதணும். சரியா? கலாமுக்கு பிடித்த நூல் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி. நம்ம கலாம் ஐயாவுக்கு பிடித்த குறள் என்னன்னா, அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். நம்ம ஐயாவுக்கு பிடித்த குறள் என்னன்னா, அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். அடுத்ததான் நம்ம அப்துல் கலாம் ஐயா என்ன பண்ணியிருக்காருன்னா, கார்பன் நிலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கைக்காலை உருவாக்கியவர் நம்ம அப்துல் கலாம் ஐயா தான். உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எதில் கிடைச்சிது அப்படின்னு ஒரு மாணவன் கேள்வி கேட்கும்போது அதுக்கு ஐயா சொன்ன பதில் இது. கார்பன் நிலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கைக்காலை உருவாக்கியது தான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொன்னார். ஐயா வெற்றியடைய 2 வழிகள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுமே அவர் சொன்ன வழிகள் என்ன தெரியுமா? முதலாவது என்னன்னா, அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள். நீங்கள் கூட சீர்கேடான கிழவிகளுடைய வீண் பேச்சுகளுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் விலகியே இருங்கள். அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள். தேவையில்லாத எதையும் கவனித்து உங்களுடைய மனதிலே நீங்கள் தேவையற்ற தகவல்களை சேகரித்து வைத்து கொள்ளாதீங்க. உங்கள் போட்டித் தேர்வுக்கோ, உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கோ, இலக்கிற்கோ எதெல்லாம் தேவைப்படும் நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களுடைய அறிவை வளர்த்துமோ, வெற்றியின் பாதைக்கு கொண்டு செல்லுமோ அந்த பேச்சை மாத்திரமே கவனியுங்கள். அந்த பேச்சை மாத்திரமே நீங்கள் உங்கள் சிந்தையில், மனசில் வச்சுக்கோங்க. வேற எதையும் கேட்காதீங்க. அடுத்ததாக அவர் சொல்லியிருக்க ஒரு வார்த்தை பாருங்களேன், வியர்வை வியர்வை வியர்வை. எந்த ஒரு வேலையுமே வியர்வை சிந்துற அளவுக்கு கடினமாய் நம்ம பாடுபடும் பொழுது தான் வெற்றி கிடைக்கும். இது நம்ம அப்துல் கலாம் ஐயா, அவர் வெற்றி அடைந்த ஒரு மனிதன், வெற்றி பெற்ற மனிதர். அவர் சொன்ன வார்த்தைகள் தான். அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள். வியர்வை வியர்வை வியர்வை. அவ்வளோதாங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய நேர்காணலில் நம்ம தெரிந்து கொண்ட தகவல்கள் அவ்வளோதான். அவருக்கு பிடித்த நூல் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, லைட் வாட்சாக இருந்தாலும் காலம் சரியாக காட்டும். கலாமுக்கு பிடித்த நூல் என்னென்னா லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி. அவருக்கு பிடித்த குறள் என்னென்னா, அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, 300 கிராம் எடையில் கார்பன் நிலையை கொண்டு செயற்கைக்காலை உருவாக்கியது தான். வெற்றியடை அவர் சொன்ன 2 அழகான வழிகள் என்னன்னா, அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள். அடுத்த வழி என்ன? வியர்வை வியர்வை வியர்வை.
அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு இலக்கணம் உடைய தலைப்பு என்னன்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். சரி, மொழி முதல் எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னா சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் தான் மொழி முதல் எழுத்துக்கள். அதாவது எடுத்துக்காட்டு நான் சொல்லியிருக்க பாருங்க, கடல், இதில் காங்கிற எழுத்து தான் மொழி முதல் எழுத்து. அடுத்ததான் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள். அதே எடுத்துக்காட்டு தான் கடல் தான், அதில் இல்ங்கிறது தான் மொழி இறுதி எழுத்து. அவ்வளோதாங்க. இப்போது இந்த மொழி முதல் எழுத்து இறுதி எழுத்து நம்ம படித்தோம் இல்லையா? இப்போது ஒரு சொல்லுடைய முதல்ல என்னெல்லாம் எழுத்து வரும், என்னெல்லாம் எழுத்து வராது அப்படிங்கிறது தான் நமக்கு இலக்கணமாக கொடுத்துருக்காங்க. நம்ம வராதது கம்மியாக இருக்குது, அதனால் நான் அதை மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். இந்த எழுத்துக்கள் எல்லாம் வராது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை தவிர்த்து வேறு என்ன வந்தாலும் வரும் அப்படின்னு போட்டுட்டு வந்துடுங்க. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள், இறுதியில் வராத எழுத்துக்கள், இடையில் வராத எழுத்துக்கள், இதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். நம்ம பாடப்பகுதியில் மொழிக்கு முதலில் வரும் எழுத்தும் சொல்லியிருப்பாங்க, வராத எழுத்தும் சொல்லியிருப்பாங்க. இறுதியில் வரும் எழுத்தும் சொல்லியிருப்பாங்க, வராத எழுத்துக்களும் சொல்லியிருப்பாங்க. இடையில் வரும் எழுத்துக்களும் சொல்லியிருப்பாங்க, வராத எழுத்துக்களும் சொல்லியிருப்பாங்க. நம்ம ரெண்டுமே சொன்னோம்னா நமக்கு குழப்பம் ஏற்படும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வராத எழுத்துக்கள் மட்டுமே நான் எடுத்து எழுதியிருக்கேன். இதை தவிர்த்து வருகிற அத்தனை எழுத்துக்களுமே வரும்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. சரிங்களா? இப்போது மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா பாருங்க, 3 எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. அது என்னன்னா மெய்யெழுத்து 18. இக் முதல் இன் வரை இருக்கிற மெய்யெழுத்து 18மே மொழிக்கு முதலில் வராது. அடுத்ததான் உங்கள் புரிதலுக்காக நான் அப்படி எழுதியிருக்கேன். 2 சுழினா 3 சுழினா வராது. 3 லாவுமே வராது. லா 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 3 லாவுமே வராது. அடுத்தது 2 ரா இருக்கு இல்லையா, ரா ரா 2 ராவும் வராது. கூட டா வராது. டாட்டா காமிச்சிட்டு போயிடுவோம் இல்லையா, வராது. சரியா? நான் 2 சொல்லினா 3 சொல்லினா 3 லாவுமே வராது. 2 ராவும் வராது. டா வராது. அடுத்ததா அக்கெழுத்து முதலில் கண்டிப்பாக வரவே வராது. சரிங்களா? முதலில் வராத எழுத்துக்கள் மெய்யெழுத்து. நீங்களே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாக்கியமுமே மெய்யெழுத்தில் தொடங்கியிருக்கவே இருக்காது. அதுதான் மெய்யெழுத்து. இக் முதல் இன் வரை 18 எழுத்திலிருந்துமே ஒரு வாக்கியம் தொடங்கப்படாது. அதே போல் நா நா லா 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 ரா ரா டா அக் இந்த எழுத்துக்கள் எதுவுமே மொழிக்கு முதலில் வராது. சரிங்க. அடுத்ததான் மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா முதல்ல உயிரெழுத்துக்கள் 12. ஆ முதல் அவ்வரை இருக்கு இல்லையா, உயிரெழுத்து 12மே மொழிக்கு இறுதியில் வராது. அடுத்ததான் கசட தபர நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். மெய்யெழுத்துக்கள் தான், வல்லின மெய்யெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, கசட தபர இக் இச் இத் இத் இப் இர் இந்த எந்த ஒரு எழுத்துமே மொழிக்கு இறுதியில் வராது. அடுத்ததா இங் நா இந்த 2 எழுத்துமே மொழிக்கு இறுதியில் வராது. அடுத்ததான் எகர வரிசையில் முதல் எழுத்து என்ன, கே, இறுதி எழுத்து என்ன, நே. கே நே முதல் எழுத்து இறுதி எழுத்து. எகர வரிசையில் கே நே இது ரெண்டுமே மொழிக்கு இறுதியில் வராது. அடுத்ததாக ஒகர வரிசையில் நோங்கிற எழுத்து வராது. நொந்து போனா, துன்பமாக இருந்தால் ஒரு விஷயத்துக்கு நம்ம போக மாட்டோம். இந்த நோங்கிற எழுத்து மொழிக்கு இறுதியில் வராது. இப்போ மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள் என்னென்னா உயிரெழுத்து 12ம் வராது, கசட தபர வல்லின மெய்யெழுத்துக்கள் வராது, இங் நா வராது, எகர வரிசையில் முதல் எழுத்து கே, இறுதி எழுத்து நே ரெண்டுமே வராது. நோ ஒகர வரிசையில் துன்பங்கிற தரக்கூடிய அந்த நோ எழுத்து வராது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொழிக்கு இடையில் வராத எழுத்துக்கள் என்னென்னா உயிரெழுத்துக்கள் ஆ முதல் அவ்வரை 12ம் ஒரு மொழிக்கு இடையில் கண்டிப்பாக வராது.
மொழிக்கு இடையில் வராத எழுத்துக்கள் என்னென்னா ஆ முதல் அவ்வரை உள்ள உயிரெழுத்து 12ம் இடம்பெறாது. சர் சி.வி. ராமன் இவர் தான் ராமன் விளைவை கண்டுபிடிச்சாரு. எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது அப்படிங்கிற அந்த கேள்வி தான் அவரை ராமன் விளைவு கண்டுபிடிக்க காரணமாக இருந்துச்சு. பிப்ரவரி 28 அன்று இவர் இந்த ராமன் விளைவை கண்டுபிடிச்சு வெளியிட்டார். அந்த நாளை தான் தேசிய அறிவியல் நாள்னு நாம் கொண்டாடி வருகிறோம். அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னா நம்ம சர் சி.வி. ராமன் அவர்கள் தான். சரிங்களா? இதிலிருந்து நமக்கு எத்தனை கேள்விகள் இடம்பெற்றிருக்குன்னா, தேசிய அறிவியல் நாள் என்று கொண்டாடுகிறோம் பிப்ரவரி 28. அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாருன்னா சர் சி.வி. ராமன். அவ்வளோதாங்க. ராமன் விளைவு கண்டுபிடிக்க காரணமாக இருந்த ஒரு கேள்வி என்னன்னா, கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது? ஆப்ஷன் சி. இங்கே பாருங்க, பின்வரும் தொடர்களில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக. முதல்ல கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்னா அதுக்கு தமிழில் என்னன்னா கணினி. இரண்டாவதா காலிங் பெல், அதற்கு தமிழில் என்னன்னா அழைப்பு மணி. மூன்றாவதா மிஷின், அதுக்கு தமிழ் என்னன்னா இயந்திரம். நான்காவதா ரோபோ, அதுக்கு தமிழில் என்னன்னா எந்திர மனிதன். இங்கே பாருங்க, இது அந்த கட்டம் கொடுத்து உங்களை என்றைக்குமே ஃபில் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஒரு பொது அறிவுக்காக நம்ம இது வரைக்கும் படித்தோம் இல்லையா, அதிலிருந்து தான் இங்கே கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கான பதிலை நாம் பார்க்கலாம். அப்துல் கலாமின் சுயசரிதை என்னன்னா அக்னி சிறகுகள். சிந்தித்து செயல்படும் தானியங்கி, செயற்கை மனிதன் அதாவது ரோபோ. எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு சவுதி அரேபியா. சவுதி அரேபியா தான் முதல்ல ஒரு ரோபோக்கு குடியுரிமை வழங்கிய நாடு. அந்த ரோபோ பேர் கூட நம்ம படித்தோம், சோஃபியா. சோஃபியானா புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டத்தை ஐநா சபை கொடுத்தது. அடுத்தது பாருங்க, மேலிருந்து கீழே முதல். ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை. அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ஞாபகம் வருதா? குழந்தைங்க ரோபோ காருக்கு அடிமையாகாமல் செக் பண்ணிக்கோங்க. அப்போ ரோபோங்கிற சொல்லுக்கு பொருள் என்னன்னா அடிமை. அகர வரிசையில் அமையும் இலக்கியம். அகர வரிசையில் அமையும் இலக்கியம் என்னன்னா ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியில் நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்கன்னா அதனுடைய முதல் எழுத்து எல்லாமே அகர வரிசையில் வரும். அதாவது அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ அந்த மாதிரி தான் முதல் வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கும். அகர வரிசையில் அமையும் இலக்கியம் என்னன்னா ஆத்திச்சூடி. புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டம் பெற்ற எந்திர மனிதன் யாரு? புதுசாக இருந்தால் ஷோகேஸில் வைப்போம். அப்போ சோஃபியா, புதுமைகளின் வெற்றியாளர் சோஃபியா. இப்போ வலமிருந்து இடம்ல பாருங்க, ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் என்ன? ஆய்வு. அடுத்ததா சதுரங்க போட்டியில் டீப் ப்ளூ வெற்றி பெற்றது. டீப் ப்ளூ அப்படிங்கிறது ஒரு மீத்திறன் கணினி. அடுத்ததா மருந்து என்னும் சொல், மருந்து என்னும் பொருள் தரும் சொல் என்ன? ஔடதம். நோய்க்கு ஔடதம் தேவை. உடல் நோய்க்கு ஔடதம் தேவைன்னு நம்ம படித்தோம் இல்லையா ஒரு மதிப்பீட்டில். அடுத்ததான் கீழிருந்து மேல். இந்தியா செலுத்திய ஏவுகணை என்னன்னா அக்னி. அக்னி பிருத்வி ரெண்டுமே அப்துல் கலாம் ஐயா காலத்தில் செலுத்திய ஏவுகணை தான். இந்தியா செலுத்திய ஏவுகணை அக்னி பிருத்வி அப்துல் கலாம் ஐயா காலத்தில் ஏற்றப்பட்டது. அடுத்தது தானாக செயல்படும் எந்திரம் தானியங்கி. தானாக செயல்படுறது தானியங்கி. அப்துல் கலாம் வகித்த மேதகு குடியரசுத் தலைவர். அவ்வளோதாங்க. அடுத்ததாக கலைச்சொல் அறிவோம். நான் ஒரு முறை வாசிக்கிறேன், கேட்டுக்கோங்க. செயற்கை நுண்ணறிவு
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மீத்திறன் கணினி, சூப்பர் கம்ப்யூட்டர், செயற்கைக்கோள், சேட்டிலைட், நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ். அவ்வளோதாங்க. இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இதற்கான கேள்வி பதில்களோடு உங்களோடு சந்திக்கிறேன். நன்றி.